يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளர் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, வருடத்தில் 2 மகிழ்ச்சிகளை 2 சந்தோஷங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதில் ஒன்று நோன்பு பெருநாள், ஒன்று ஹஜ்ஜி பெருநாள். இது தியாக திருநாள் என்று போற்றப்படக்கூடிய இந்த நாளையிலே சிறப்பான இந்த இடத்திலே உங்களை எல்லாம் சந்திக்க வைத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உறவுகளே, ஆரம்பமாக உங்களுக்கு முன்னால் எங்களுடைய மஸ்ஜித் இமாம்களை நாங்கள் வருடத்தில் 2 தடவைகள் மட்டுமே கவனித்துக் கொள்கின்றோம். உண்மையில் 2 தடவைகள் மட்டுமே கவனித்துக் கொள்கின்றோம். எந்த தொழிலும் இல்லை, எந்த உத்தியோகமும் இல்லை. அவர்கள் நீங்கள் ஜொப்புக்கு போனால் ஒரு 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் 5 மணித்தியாலத்தோடு வீட்டுக்கு வந்துடுவீங்க. 24 மணித்தியாலமும் எங்களோட பள்ளி வாயிலை கட்டி காக்கின்ற இமாம்களை உலமாக்களை கௌரவப்படுத்துவது 2 தடவை தான். ஆகவே உங்களுக்கு முன்னால் வருகின்ற சஹானிலே அள்ளி போடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளும் குறைக்க மாட்டான். அவர்களை சந்தோஷப்படுத்துவோம், மகிழ்ச்சிப்படுத்துவோம். கத்தம் கந்திரி மௌலூது அது இது எதுவுமே இல்லை, இப்படியான சந்தோஷங்களை தவிர. ஆகவே கருத்தில் கொண்டு அவர்களை கவனிப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது காலத்தின் தேவை என்பதனை மனதில் கொண்டு அல்லாஹ்வுக்காக உங்களுடைய தர்மங்களை அள்ளி போடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்றைய தினம் அரஃபா என்கின்ற அந்த மைதானம் ஒட்டுமொத்த உலக ஹாஜிகளும் கிட்டத்தட்ட 25-30 லட்சம் பேர் சந்தித்த ஒரு நிகழ்வை நாம் எல்லோரும் ஊடகங்களூடாக பார்த்தோம். அல்லாஹு தஆலா தெரிவு செய்து யாரையெல்லாம் அந்த இடத்துக்கு எடுக்கின்றானோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லோரையும் அல்ல ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நாளையிலே ஒட்டுமொத்த ஹாஜிகளும் 25-30 லட்சம் பேர் அந்த இடத்தில் சந்திக்க, அதை தாண்டி இருக்கின்ற நாம் எல்லோரும் சுன்னாவின் அடிப்படையில் நோன்பை நோற்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நோன்பை நோற்று இன்றைய தினம் ஒட்டுமொத்த உலகமும் சந்தோஷமாக, வருடத்தில் ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை நியதி. இன்றைய தினம் வீட்டுக்குள் வாப்பா நோன்பு மகன் பெருநாள் என்கிற நிலைமை இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த உலகமும் ஒரே நாளையில் சந்தோஷம் என்கின்ற நிகழ்வை இஸ்லாம் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அல்லாஹ் அருள் செய்தவர்கள் இன்றைய தினம் குடும்பமாக இந்த இடத்துக்கு வந்து இன்று பெருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் ஒரு விசித்திரமான சில மனிதர்கள், சில உலமாக்கள் கூட இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் எங்களோட நோன்பு பிடித்தார்கள், நாளை பெருநாள் கொண்டாடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், நேற்று எங்களோட நோன்பு பிடிச்சாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது சௌமு யௌமி அரஃபா, அரஃபா நாளுடைய நோன்பு தானே, 9ஆம் அரஃபா நாளுடைய நோன்பு. அரஃபா நாள், நேற்றைய நாள் அரஃபா நாள். அவங்க எங்களோட நோன்பு பிடிச்சிட்டாங்க, இன்றைக்கு நோன்பு பிடிக்கல. அவங்க இன்றைக்கு நோன்பை விட்டுட்டு நாளைக்கு பெருநாள் கொண்டாடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா என்னை உங்களை இந்த பூமியில் அல்லாஹு தஆலா தெரிவு செய்து எடுத்து நல்ல முறையில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதற்கு வாய்ப்பை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் வளமையாக இப்படியான இடங்களிலே பொதுவாக இந்த மாதம் வந்துவிட்டாலே ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவது வழக்கம். இந்த இடத்திலும் கூட ஒவ்வொரு தடவையும் பெரும்பாலும் இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரிகள், இப்ராஹிம் நபியுடைய கொள்கை உறுதி, இப்ராஹிம் நபியுடைய அதாவது சிறந்த பண்பாடுகள், அவருடைய நடத்தைகள் என்று பல்வேறு விடயங்களை அவரையும் அவர் குடும்பத்தையும் பற்றி நாங்கள் பார்த்து வர்றோம். இன்றைய முறை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தௌஹீத் சமூகத்திலே அருகி போகின்ற, குறைந்து போகின்ற ஒரு விடயத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தெளிவான வழிகாட்டலில் இருந்து பார்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்ற நேரம், கத் கானத் லக்கும் உஸ்வா ஹஸனா ஃபி இப்ராஹீம் வல்லதீன ஆமனு மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலும் அவரோடு இருந்தவர்களிலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றார். இப்ராஹிம் நபியிலையும் இப்ராஹிம் நபியோடு இருந்த அந்த சின்ன கூட்டத்திலையும் அழகான முன்மாதிரி.
தௌஹீதுக்கு முன்மாதிரி, ஏகத்துவத்தின் தந்தை அவர், இந்த பூமியில் தனி மனிதனாக நின்றவர். அல்லாஹ் தஆலா அவர் ஒரு சமுதாயம் என்று சொல்கிறான். அவர்தான் இந்த உலகத்துக்கு முஸ்லிம் என்ற அந்த பெயரை சூட்டியவர். அவர்தான் இந்த உலகத்திலே முதலாவது அதாவது ஹத்னா செய்து காட்டியவர். அவர்தான் என்று பல்வேறு உதாரணங்கள் அவரில் இருக்குது. அவரில் உள்ள ஒரு உதாரணம் இன்றைக்கு எங்களுக்கிட்ட இல்லா போன ஒரு பண்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த விருந்தோம்பல் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். விருந்தோம்பலுக்கு எக்ஸாம்பிள் உதாரணம் என்கின்ற அவர் தான். இதை குர்ஆன் சொல்லுது. அவர் ஏகத்துவத்தின் தந்தை. அவருடைய முன்மாதிரிகளை தௌஹீத் என்று சொல்லி கொள்கை உறுதியில் மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம் பெரும்பாலும். அவருடைய முன்மாதிரிகள் நாங்கள் பெரும்பாலும் தௌஹீத் என்கின்ற கொள்கை உறுதிக்கு மட்டும்தான் எடுக்கிறோம். கொள்கை உறுதி மட்டுமல்ல உறவுகளே, பண்பாடும் சேர்ந்தது தான் இஸ்லாம், அஹ்லாக்கும் சேர்ந்தது தான் இஸ்லாம். உங்களுக்கு பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயர்ந்த ஒரு அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிற நேரம், அவர் விருந்தோம்பலிலே மிக முக்கியமானவராக இருந்தார். நாங்கள் இன்றைக்கு இந்த விருந்தோம்பல் விஷயத்தில் மிக ஒரு பலகீனத்தில் இருக்கிறோம். வீட்டுக்கு யார் சரி விருந்துக்கு வாரண்டாலே முகங்கள் சுளித்து போகுது, கஷ்டங்கள் முன்னுக்கு வருது. அல்ல நல்ல வசதி இருந்தாலும் நேற்று வந்த போனாத்து வந்த என்ன இப்படி என்று நோக்கின்றோம். மாதத்தில் ஒரு தடவை என்றால் கூட ஒரு வகையான உணர்வை நாங்கள் நோக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறது விருந்து கொடுங்க. கத்தம் இல்லை, கந்திரி இல்லை, மௌது இல்லை, தலப்பாத்தியா இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஒன்றும் இல்லை. உண்மைதான், விருந்தும் இல்லையா? இன்றைக்கு எங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா விருந்தும் கொடுக்காதவங்களை பைத்தானுகள். தௌஹீத்காரர்கள்ட்ட விருந்தோம்பலும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், தௌஹீத்காரர்கள்கிட்ட தான் விருந்தோம்பல் தொண்டு தொட்டி இருந்து வரதை குர்ஆன் சொல்லுது. நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா மேக்கட்டி கட்டி கல்கண்டு வச்சுக்கொண்டு முளகு கொட்டையை வச்சுக்கொண்டு அந்த விருந்தோம்பல் செய்கிறவங்க அல்ல. எப்போ ஒருத்தரை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் அடுத்த சிந்தனை வரோட இவருக்கு என்ன விருந்து கொடுக்குறது. விருந்துன்னு சொன்னால் பெருசாக ஆக்கி பிரட்டி உருட்டி கொடுக்குறதல்ல. ஏண்ட வீட்டில் எனக்கு வகஞ்சரியதோ ஏண்ட வசதி கேட்டுறதோ அதை கொடுத்து விடுங்க. ஆனால் கண்டும் காணாத மாதிரி முகத்தை திருப்பிட்டு போகிறோம் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி எல்லாம் சொல்கிற நேரம், வலக்கர் ஜாஅத் ரசூலுனா இப்ராஹிம் பில் புஷ்ரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எங்களுடைய மலக்குமார்கள் நன்மாராயம் கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு புள்ளை ஒன்று கிடைக்க போகிறேன்னு சொல்கிறதுக்காக வந்தாங்க. லூத் நபியோட சமூகத்தை அழிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்காக வந்தாங்க. காலு சலாமா, அவங்க வந்து இப்ராஹிம் நபிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறாங்க. அவர் வாலைக்கும் சலாம்னு சொல்கிறாரு. கால சலாம் வாலைக்கும் சலாம்னு பதில் சொல்கிறாரு. ஃபமா லபிசான்ஜா பிஜின் ஹனீர். சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்கு வந்தாங்க, யாருன்னு ஒன்றுமே தெரிய. அல்லா அப்படி தான் யாருன்னு ஒன்றுமே தெரிய. அஸ்ஸலாம் அலைக்கும்னாங்க, வாலைக்கும் அஸ்ஸலாம்னாங்க. ஓடி போனார். கொளுத்தொரு மாட்டை அறுத்து அதை இறைச்சியை எடுத்து பொறிச்சு கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கிறார். 11ஆம் சூரா 70ஆம் வசனம். ஃபலம்மா ரா ஐதியஹும் லா தஸ்ல் இலைஹி நக்கிரஹும் வஅௌஜஸ மின்ஹும் ஹீஃபா. இப்ராஹிம் நபி சாப்பாட்டை வச்சுட்டு சாப்பிடுங்க, இறைச்ச தின்னுங்க, பொறிச்சிறைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரா. ஆனால் வந்திருக்கிற அந்த மனிதர்கள்ட்ட கை சாப்பாட்டை நோக்கி போகுதில்லை. இப்போ இவருக்கு ஒரு பயம் கொண்டு வருது. என்னடா சாப்பாட்டு வச்சுக்கிற சாப்பிடாமிக்கிறாங்க, அச்சம் கொண்டு வருது. காலுலா தக, பயப்பட வேணாம், நாங்கள் லூத் நபியோட சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வந்த சமூகம், உங்களோட மனைவிக்கு நன்மாராயம் சொல்ல வந்த சமூகம். நாங்கள் மலக்குமாறு சாப்பிட மாட்டாங்க. இங்கே என்ன பார்க்குறோம்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அதாவது இப்ராஹிம் நபியோட அழகிய பண்பாட்டை பார்க்குறோம். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிற நேரம், ஹல்லத்தாக்க ஹதீஸ் தைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன். இப்ராஹிமிடம் கண்ணியமிக்க விருந்தாளிகள் வந்தாங்களே, அந்த செய்தி நபியே உங்களுக்கு வந்துச்சா? இது தகலு அலைஹி ஃபகாலு சலாமா கால சலாமும் கௌமும் முன்கரூன். அவர்கள் அந்த ஜமாத், அந்த கூட்டம் இப்ராஹிமை நோக்கி அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னார். அவரும் வாலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லி போட்டுட்டு, அறிமுகமில்லாத ஆக்களே நீங்க, எனக்கு உங்களை தெரியாதே என்று மட்டும் சொன்னாரு. பாருங்க அடுத்தது, ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜா பிஇஜ்லின் சமீன். அவர் தன் குடும்பத்தாரிடம் விரைந்து சென்று ஒரு கொளுத்த காளை கண்டை பொறித்து கொண்டு வந்து உணவுக்காக வைத்தார். ஃபஃபஸிஅ இலைஹிம் கால லா தஅகுலூன். அதை அவர்கள் முன்னுக்கு வச்ச நேரம் அவங்ககிட்ட கேட்குறாரு, அதாவது ஃபகர்ரபஹு இலைஹிம், அந்த சாப்பாட்டை அவங்களுக்கு நெருக்கிறாரு. அவங்க சாப்பிடாம கேட்குறாங்க, அலா தஅகுலூன், நீங்கள் வந்திருக்கிற மக்களே மனித ரூபத்தில் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களான்றாங்க. ஃபௌஜஸ மின்ஹும் ஹீஃபா, அவங்கள பார்த்து இவருக்கு பயம் வந்துச்சு. பயப்பட வேணாம், உங்களுக்கு ஒரு குழந்தையை நன்மாராயம் சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம் என்று மலக்குமார்கள் சொன்னதெல்லாம் சொல்கிறான். இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட மனசில் கேட்போம் என்னென்னா, இப்ராஹிம் நபியோட முன்மாதிரி, இப்ராஹிம் நபியோட முன்மாதிரி என்று சொல்லி எத்தனை முன்மாதிரிகள் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு பெருநாள் நாளிலும் பேசப்படுது. இந்த அழகிய முன்மாதிரி ஏண்ட வீட்டுக்குள்ளே எனக்கிட்ட ஏண்ட குடும்பத்தில் இருக்குதான். விருந்தோம்பல் என்கின்ற பண்பு என் முன்னோர்களுடைய சிறந்த பண்பு. ஏகத்துவத்துடைய இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தௌஹீதின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க விருந்தோம்பல்ல உயர்ந்து மிளிர்ந்திருப்பதை எமக்கு குர்ஆன் சொல்லி தரது நாங்கள் பார்க்குறோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் லைஃப்லையும் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அண்ணாந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் கதிரையில் உட்கார்ந்து அப்படி இறங்கி கொண்டிருக்கிறத கண்டு பயந்து ஓடி வந்தார். என்ன போத்துன்னு ஓடி வந்தார். ஹதீஜா ரஸியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? அருமை கணவரை பயப்படாதங்க. வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை இழிவாக்க மாட்டான். நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் குடும்ப உறவை பேணி நடக்கிறவங்க, மக்களோட கஷ்டத்தை நீங்கள் சுமந்து கொள்றவங்க, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவங்க, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவங்க. அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான்னு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதை அல்லாஹ் சொன்னதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. விருந்தோம்பல் அது ஈமான்ட பண்பு. ஈமான் உள்ளவனுக்கிட்ட விருந்தோம்பல் வரும். ஃப்ரைட் ரைஸ், முழுக்கோழி, பிரியாணின்னு யோசிக்காதங்க, அல்லது வேறு வேறு பெரிய ஐட்டங்களை யோசிக்காதங்க. உங்களோட வசதிக்கேற்றா போல் ஒருத்தரை கண்டால், அதுவும் புதிய முகமாக கண்டால் அப்படி யோசிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இஷா தொழுகை சலாம் கொடுத்தார், திரும்பி அமர்ந்தார், ஒரு புதிய முகத்தை கண்டார், தன்னிலிருந்து ஆரம்பித்தார், தன் வீடுகளுக்கு அனுப்பினார் சாப்பாடு கொடுக்க. ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, யாரு? சரி, அபூ தல்ஹா 9 குழந்தைகளோட வாப்பா, ரசூலுல்லாஹ் 9 பிள்ளைகளோட வாப்பா, நான் கொடுக்குற யார் ரசூலுல்லாஹ்னாங்க. கூட்டிகிட்டு போனார். விருந்தாளியை கூட்டிகிட்டு போகிற இமாம் புகாரி நம்மளை எப்படி பதிவு செய்கிறார்? விருந்தாளியை கூட்டி கொண்டு முன்னுக்கு போகிறார். வீடு நெருங்க விருந்தாளி உள்ளுக்கு ஓடுறார். யார்? அபூ தல்ஹா ரஸியல்லாஹு அன்ஹு. மனைவி கிட்ட சொல்ற, அக்ரிமி ஹாதா தைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் விருந்தாளி. அருமை கணவரே, என்ன சொல்கிறீங்க? சொட்டு போல சாப்பாடு, புள்ளைகளுக்கு குழந்தைகளுக்குள்ள சாப்பாடு தான் இருக்குது. எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி பசி பட்டினி முடிவு செஞ்சாத்தி. வனௌமீஹிம் வனத்ரி புத்தூனா, குழந்தைகளை தூங்கவை, நாம் வயிற்றில் சுருக்கை ஏற்படுத்திக் கொள்வோம். இதுதான் முன்னோர்கள் இருந்த முன்மாதிரி. குழந்தைகளை தூங்கவை, படுக்கட்டும். குழந்தைகளை தூங்க வைக்கிறார். எல்லா பிள்ளைகளும் தூக்கம். அதிகாலையில் கணவன் பட்டினி, மனைவி பட்டினி. சாப்பிட உட்கார்ற நேரத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எப்படி பதிவு செய்கிறார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா இதை வஹீயூடாக ரசூலுல்லாஹ்க்கு அறிவிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி? அதாவது சாப்பிட்றதுக்கு அமர்ற நேரம் மனைவி கிட்ட செட்டிங் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்தா விருந்தாளி ஒன்று வந்திக்கு ரூட்டுக்கு, பெருசாக சாப்பாடு இல்லை, குழந்தைகளுக்குள்ள கொஞ்சம் போல சாப்பாடு தான் இருக்குன்னு வேற சொல்லிட்டாய். பரவாயில்ல, நான் சாப்பிட உட்கார்ந்ததோட நீ வந்து விளக்கை ஏற்றுவது போல அணைத்து விடு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. எதுக்கு என்ன செட்டிங், என்ன திட்டம், என்ன மசூரா? மாப்பிள்ளையும் விருந்தாளி உட்கார்ந்தாச்சா, சாப்பிட ரெடியா, அப்படியே வந்தவ விளக்கை ஏற்றுறதுக்காக தூக்குற மாதிரி தூக்கி விளக்க நூத்து போட்டாச்சு. குருவான் சொல்கிற வரலாறு. வந்த விருந்தாளி மட்டும் உண்டார், பட்டினி. காலையில் ரசூலுல்லாஹ் சமூகத்தை நோக்கி இந்த விருந்தாளியும் அந்த வீட்டு தலைவரும் வீட்டை நோக்கி போகிற நேரம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் அடுத்து எழுந்து வாரார். நான் வாரத்துக்காக நீங்கள் எழும்பப்படாது, நீங்கள் வாரத்துக்காக நான் எழும்பப்படாது. இஸ்லாம் வெறுக்குது, இஸ்லாம் வெறுக்குது, கூடான்னு சொல்லுது. ரசூலுல்லாஹ்க்கு வந்த அது உச்சகட்ட சந்தோஷம். இவரை வரவேற்கிறதுக்காக, இரவு விருந்து கொடுத்தார், வரவேற்கிறதுக்கு அல்லாஹ் அறிவிச்சிட்டான். எழும்பி வாராரு. எழும்பி வந்து சொல்கிறாரு, وَيُؤْثِرُونَ عَلَىٰ أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், தங்கங்கள். குர்ஆன் உங்களை பேசுது அபூ தல்ஹா, சூரா ஹஷ்ர் உங்களை பேசுது அபூ தல்ஹா, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துகிறான் அபூ தல்ஹா. இதோ அல்லாஹ் இந்த வசனத்தில் உங்களைத்தான் சொல்கிறான். தங்களுக்கு தேவை இருந்த நேரத்திலும் பிறருடைய தேவையை மேன்மையாக கருதக்கூடிய தங்க கட்டிகளும் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி அபூ தல்ஹா ரஸியல்லாஹு அன்ஹு கண்ணியப்படுத்துகிறான். உறவுகளே, ஏகத்துவத்தில் நிற்கிறோம், கொள்கையிட மாண்பை பேசுகிறோம், தௌஹீத் என்று சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு விருந்தோம்பல் அருகி வார சந்தர்ப்பம். விருந்தோம்பல் என்கிற இந்த பண்பு இல்லாமல் இருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டவர் என்ன செய்யட்டும்? அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். ஈமான் அல்லாஹ்வை ரசூல மறுமையை ஈமான் கொண்ட கொல்லண்டா காஃபிர் தானே, முஸ்லிம் அல்ல தானே. விருந்தோம்பல் நீ செய்யலன்னா உன்ட்ட ஈமான் இல்லை. விருந்தோம்பல் நடக்கணும். கெட்டுக்கு தாண்டி சேர்றோமே, வீண் விரயம் ஊதாரித்தனம் இல்லாமல் குடும்பங்கள் சேருங்க, உணவுகளை பரிமாறுங்க. உங்களோட வீட்டில் ஆக்கினா ஒரு சொட்டு ஆணத்தை அடுத்து கொடுங்க. பக்கத்து வீட்டாரோடு அந்த பண்பாட்டை பேணுங்க. இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்? என்ன சொல்லுது இஸ்லாம்? 45-98 ஹயசன் நிப்பட்டிக்கிறான், எடுத்துனுங்க அவசரமா. 45-98 வேணும் நிப்பட்டிக்கிறான், இடைஞ்சல் வைக்கிறான், கொஞ்சம் எடுத்துனுங்க. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுங்க, ஒரு நேர சாப்பாடு கொடுக்கறது கூட இன்றைக்கு குறைஞ்சி வார காலம். உங்களோட வீட்டில் தான் வாய்ப்பில்லை, ஹோட்டல்கள் வேண்ட மட்டும் இருக்குது, கூட்டி கொண்டு போய் கொடுக்கலாம். கண்டும் காணாத வீட்டு முன்னுக்கு வச்சு பேசிக்கொண்டிருக்கிறார். கூட்டி கொண்டு வைத்து ஒரு டீயை கொடுப்போம். இது மனித நேயம், இது இருக்கும். இஸ்லாம் இதை சொல்லுது. கொஞ்சம் பெரியவங்க
அறிமுகமானவங்க அவங்களா இருந்தால் இழுத்து பிடிச்சு கொண்டு போவாங்க. இது இன்றைக்கு நிறைய இடங்களில் மார்க்கம் பேசுகிற ஒவ்வொரு பள்ளி வாசல்கள் கூட நடக்குது. தரமான ஒருத்தர் வந்தால் அவர் ஸ்பெஷலாக கவனிக்கிறது. ஸோ நோமல் ஒருத்தர் வந்தால் ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கி கொடுத்து அனுப்பிட்டு விட்டுறது. இது பண்பாடல்ல. என்னதான் இருந்தாலும் வாரவங்க அவங்களோட வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் ஒரு புடி சோறு கொடுக்கிறது, இருக்கிறதோட கொடுக்கிறது, நெத்தோலி அவியலோட பருப்போட மட்டும் கொடுக்கிறது, புரியாணி கொடுப்பதை விட சிறந்த இந்த பண்பாடு முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய பண்பாடு. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஏகத்துவத்தில் கால்பறித்து வாழுகின்ற ஒரு சிலரிடம் மட்டும் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள்கிட்ட இல்லாமைக்கு போன ஒரு விஷயம். சூரா பலதை நீங்க எடுத்தீங்கன்றால் அதில் பாதாளத்தில் இருக்கின்ற ஒரு மலையை தாண்டோடுமா. இதுக்கல்ல வமா திராக்கமல் அக்கபா. அக்கபாவண்டா என்ன தெரியுமா? தக்குர் அக்கபா. ஒரு அடிமைய உரிமையை விடு, அக்கபாவை தாண்டலாம். அவ் இத்தாமும் ஃபியாமின் தீ மஸ்கபா. பசீண்டு கேட்டு வார நாளில் சாப்பாடு கொடு. நல்லா திண்டுட்டு இனி 7ஆம் ஆண்டு கட்டத்தில் மச்சாங்காரன் வீட்டுக்கு வருவான். மைனி மல்லு கட்டணும், மச்சான் தின்னுங்க தின்னுங்க, வானம் தின்னேலா தின்னேலா தின்னேலா, நான் செஞ்சது பிரியாணி அப்படி இப்படி 7 எனக்கு தின்னேலா. அப்போ இந்த வாழைப்பழத்தையாச்சும் தின்னுங்க. பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயே ஏதாச்சும் இருக்காமா பசிக்குதமான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்பி. எங்கே கொடுக்கணும் தெரியாம போன காலம். வலிமாக்கள் இன்றைக்கு அதாவது ஆடம்பரம் படோடாபம் பெருமை பகட்டு நான் என்ற தன்மையில் நடக்கிறத பார்க்குறோம். ஷர்ருத்தான் தாமுல் வலிமா. சாப்பாட்டில் மகா கெட்ட சாப்பாடு வலிமா சாப்பாடு. தெரியுமா? செல்வந்தர்கள் அழைக்கப்படுவார்கள், ஏழைகள் விடப்படுவார். ப்ராடோ பெரிய பெரிய வாகனங்கள், பஜ்ரோ பெரிய வாகனங்கள் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கூப்பிடப்படுவாங்களாம். திட்டமிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒதுக்கப்படுவார். 2 கிழமைக்கு பிறகு பக்கத்து வீட்டுக்காரனும் வலிமா கொடுத்த கோடீஸ்வரரும் கடையில் பக்கத்தில் சந்திக்கிறாங்க. எங்கே ஹாஜி காணல? கோடீஸ்வரர் கேட்குறாரு. சொன்னாத்தானே தூடு இல்லை தெரியவாய் நீ கல்யாணம் காப்புண்டா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், மிஸ் ஆகிடும். சரி எல்லாம் வச்சுக்கலாம், கணக்கெடுக்க வேணாம். திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகின்றார்கள் ஏழைகள். நீ ஒரு வலிமா கொடுக்க போறேன்றால் இப்ராஹிம் நபியோட முன்மாதிரி என்ன? ஏகத்துவத்தின் தந்தையோட முன்மாதிரி என்ன? நீ ஓண்ட தரத்துக்கு ஏற்றா போல் ஆக்களை ஹோலுக்கடி பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 10 சஹான் ஒரு 5 சஹான் பரம மிஸ்கினுக்கு கொடு. வந்தவங்க 2 குரூப்பாக தின்றாங்களா? வட்லாப்பன் ரோசான மாதிரியா, கோழி ஒரு ஜாய் வாசம், சீனி போதா மாதிரி, டேஸ்ட் இல்லை சாப்பாடு. ஆனால் இதை 10 சஹான் 5 சஹான் தெரிய செஞ்சாயே வந்து கையை பிடிச்சி கட்டி அணைச்சி, ஹாஜி நீண்ட காலத்துக்கு அப்புறம் சாப்பாடு சின்ன கிடச்சிச்சு, அல்லாஹ் உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில் பரக்கத்து செய்யட்டும். இப்படி கேட்கிற மக்கள் இல்லை. அப்படி கேட்கிற மக்களை நாங்கள் தெரிவு செய்த வீரம் குறைவு. விருந்தோம்பல் என்பது ஒரு இபாதா. அது இன்றைக்கு அருகி போகின்றொண்டு. ஏகத்துவ சமூகத்தில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கண்டும் காணாமல் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு இபாதாவாக இது இருக்கிறது நான் பார்க்குறோம். ஈமான் உறவுகளே சகோதரர்கள், நிறைய இடங்களில் இதை மாப்பிள்ளை மாறுகிட்ட சும்மா பேசினா கிடைக்கிற வாக்குமூலம் என்ன தெரியுமா? நாங்கள் கொடுக்க நினைக்கிறோம் தான் மௌலவி, உஸ்தாதுகளுக்கு கொடுக்க விருப்பம்தான். ஊட்டு கூட்டு போன பொம்புலன்ற வர்க்கம் ஆடி நிற்கிற அளவில் என்ன பிரச்சனை? அவ வானம்ன்றதல்ல, சாப்பாடு கொடுக்குறண்டாலே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பார்க்குறாங்க. பெரிசாக இருக்கணும், பிரமாண்டமாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், முழுக்கோழி சலாதோடு வச்சுக்கணும், இப்படி இருந்தால் தான் சாப்பாடு நினைக்கிறதால நான் இப்போ நான் சாப்பாட்டு ஐடியாவே விட்டுட்டேன். இப்படி பார்க்காதங்க, இப்படி யோசிக்காதங்க. இருக்கிறது ஏதோ அதை கொடுங்க. வசதி இருந்தால் சிறப்பாக செஞ்சு கொடுங்க. வசதி இல்லை, எங்களோட வசதி கேட்டா போல் இதை நீங்கள் செய்ய பாருங்கள். இஸ்லாம் இதை மிக முக்கியமாக தூண்டுதுன்றதை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, இது சிறப்பான நாட்கள், சதக்கா செய்யுங்க, நிறைய தர்மங்கள் செய்யுங்க. பலஸ்தீனிய மக்களை கொஞ்சம் கண்முன்னு கொண்டு வாங்க. அழகா திண்டு குடிச்சு உடுத்து புத்தாடை உடுத்து புதுமணம் கமல இனிய தக்பீர் நாதத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோமே, ஒரு சமூகம் அங்கே வேட்டுக்களோட துப்பாக்கி ரவைகளோட இரத்த கலர்களோட காலை உடஞ்சி கையுடஞ்சி சுபஹானல்லாஹ் எப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த சமூகத்தை ஒரு முறை கண்முன்னு கொண்டு வாங்க. அவங்களுக்காக மனம் விட்டு கத்தி அழுது அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. அந்த சிந்தனையே இல்லாமைக்கு வாழ்கிறோம். அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர ஒரு தஹஜ்ஜத்தில் கையை தூக்கி அந்த மக்களுக்காக ஒரு துவா கேட்டோமா, எவ்வளோ நிம்மதியாக நாங்கள் வாழ்ந்துட்டு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. கஷ்டங்கள் இருக்குது, எல்லாம் இருந்தால் எப்படி இருந்தால் நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக வாழ்கிறோம். நிம்மதியற்று பீதியோடு வாழ்கின்ற அந்த மக்கள் இந்த இடத்துல ஒரு முறை கண்முன்னு கொண்டு வாங்க. அவங்களுக்காக துவா கேளுங்க. முடிந்த தர்மங்களை தேடி செய்யுங்க. தர்மம் கொடுக்குற நேரம் நீங்கள் நினைங்க என்ன தெரியுமா? நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு 5000 ரூபா கொடுக்குறீங்க. இந்த 5000 ரூபா யாருக்கு கொடுக்குறீங்க? யார்கிட்ட கையில் கிடைக்குது? மிஸ்கின்ட கையில் கிடைக்குது. அப்படி யோசிக்காதங்க. நீங்கள் கொடுக்குறது அல்லாஹ்விடத்தில் சொல்கிற நேரம், இன்னல்லாஹ யக்பிலு ஸதகா வ யஅஹுதுஹா பியமீனிஹி. நீங்கள் ஒரு மிஸ்கினுக்கு உளத்தூய்மையோட அவனோட வீட்டை செஞ்சு கொடுக்க போகிறீங்க.
செஞ்சு கொடுக்க போறீங்களா? இல்லாட்ட ஒரு தொகை பணத்தை கொடுக்க போறீங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொடுக்கிற நேரம் அது எங்க விழுது தெரியுமா? அல்லாஹ் தனது வலது கையால் அதை எடுக்கிறான். அந்த சிந்தனை கொடுங்க. நீங்கள் கொடுத்தது மிஸ்கீனுக்கு, ஆனால் அதை எடுக்கிறது அல்லாஹ் தனது வலது கையால் எடுத்து உங்கள் ஒருவர் தனது குதிரை குட்டியை பார்க்கட்டும், குதிரை குட்டி போன்று வளர்த்து உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் அதை பெருக்குகிறான், விசாலமாக்கி பெருக்குகிறான், பெரிசாக்குறான். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, தேடி தேடி தர்மம் செய்யுங்க, நல்ல பணிகளுக்கு கொடுங்க, விருந்தோம்பலை பேணிக்கங்க, ஏகத்துவ கொள்கையில் உறுதியாகணுங்க. கடைசியாக இந்த உலகத்தில் இந்த நாட்களில் உங்களோட உறவுகள், இரத்த உறவுகளை பேணுங்க, அவங்களுக்கு கை கொடுங்க, அந்த வீடுகளை நோக்கி போங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, முடிந்த தர்மங்களை செய்யுங்க. உங்களையே சுற்றி இருக்கிற உங்களோட பெற்றார்களை கண்ணியப்படுத்துங்க, அவங்கள சிறப்பாக்குங்க. இந்த உலகத்தில் அதை விட பெரிய சொத்து உலகத்தில் இல்லைன்றதை ஆழமாக மனசில் பதிய வைங்க. முதுமை கோட்டை நோக்கி, முதுமையை நோக்கி போகின்ற உங்களோட பெற்றார்கள் உங்களோட கையில் இருந்தால் அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்களோட துஆக்களை நீங்கள் பெற்றுக்குங்க. சென்ற வருடம் என் வாப்பா என்னோடு இருந்தால் இதே 16ஆம் தேதி இன்றைய தினம் என் தந்தை மரணித்து போனார். அது வெள்ளிக்கிழமையாக வந்துச்சு. போன வருஷம் இதே மாதம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்க பாக்கியத்தை கொடுத்து நபிமார்கள், சாலிங்கள், சுஹதாக்கள், நல்லடியார்களோடு அமரச் செய்கின்ற பாக்கியத்தை வழங்கி வைக்க வேண்டும். உறவுகளே, உம்மாவோ வாப்பாவோ உங்களோட வயசுக்கு பேய்த்து உங்களோடு இருந்தால் இதை மிகப்பெரிய பாக்கியமாக்கிறதுங்க. அவங்களுக்கு பணிவிட செய்வதனூடாக சொர்க்கத்தை ஆசை வைங்க. உறவுகளை பேணுங்க. குடும்ப உறவோடு கட்டி உரண்டு புரண்டு அவர்கள் வருகின்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து அவங்களை தேடி போயிட்டு சந்திக்க வேண்டியது மிக முக்கியமானது. மறந்துடாதங்க. ஈமானுறவுகளே, உதுகிய அறுப்பு பிராணி இந்த நாள் அறுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தொடர்ந்து வருகின்ற 3 நாட்கள் சம்பந்தமாக இமாம்கள் பல கருத்துக்கள் சொல்றாங்க. இந்த 10 நாளைக்குள்ள வரையா, இந்த 10 நாளைக்குள்ள நடக்கின்ற இபாதா ஜிஹாதுக்கு போய் வருவதை விடவுமா, ஜிஹாதை விடவுமா? அதை விடவும் தான். ஜிஹாதுக்கு போய்த்து ஷஹீதாகிறவன் அந்தஸ்து வேற, திரும்பி வாரவனை விட. நீங்க துல்ஹஜ் 1ஆம் நாளிலிருந்து 10ஆம் நாள் வரைக்கும் வலையாலின் அஷர் வல் ஃபஜ்ர், அப்படித்தானே? ஐயாம் அல் மஷ்ஹூத் வஷாஹிது வ மஷ்ஹூத், இந்த நாட்கள் இப்போ நாங்கள் இருக்கிற நாட்கள் தான் குர்ஆன் சொல்லுது. நான் அறுக்கிற ஆடு மாடு இந்த 10 நாளைக்குள்ள வரணும்னு ஆசைப்படுங்க. 11, 12, 13, 7 மாண்டா 7. ஆனால் நான் அறுக்கிற ஆடு மாடு 10ஆம் நாளும் 10ஆம் நாளைக்குள்ள அறுக்கப்படுமாக இருந்தால் அந்த 10 நாட்களுக்குள்ள அது அமையுது. ஆகவே முடியுமானவரை இன்றைக்கு போனது நீங்கள் செய்கிற முதலாவது வேலை உங்களோட ஆடு மாடுகளை அறுக்கிறதாக இருக்கட்டும். அல்லாஹ்வுக்காக நாங்கள் வாழ்கிற நாடு உங்களுக்கு தெரியும். முன்னால் பசன் வருது, சும்மா ஈட்டிக்கு பூட்டியாக பெருமத்தா எனக்கேலும் அது என்ன, இப்படி எல்லாம் யோசிக்காதங்க. பண்பாடான மார்க்கம் இஸ்லாம். மாட்டை அறுத்து ஆட்டை அறுத்து ரத்தத்தை வடி இழுத்துட்டு போகிறது இது பண்பாடல்ல. தோலெல்லாம் தூக்கி அங்கே வீசுறது, அதை நாயெல்லாம் இழுத்து கொண்டு வைத்து கிணறுகளுக்குள்ளே போட்டது, அங்கே போட்டது, இங்கே போட்டது, காகங்கள் குடல்கள் எல்லாம் இழுத்து கொண்டு வைத்து போட்டது, இது முஸ்லீம்ட பண்பாடல்ல. அறுத்தோமா அந்த இடத்துல அடையாளமே இல்லாம காக்கிட்டுடுங்க. அதை தூய்மையா கலை துப்புரவாக்கிடுங்க. வெறுமனே அறுத்தோம், மாட்டை பிரட்டினோம், அறுத்தோம் கொடுத்தோம்ன்றதல்ல. அறுத்தோம் கொடுத்தோம் பதுவாவை தேடிக்கொள்ள கூடாது. மற்ற பொதுமக்களோட பதுவாக தேடிக்கொள்ளப்பட ரத்த நாத்தம், பக்கத்து வீட்டுக்கு நாத்தம், அது இப்படியான நிலைமைகள் இருக்கக்கூடாது. மாலமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். உறவுகளோடு நெருக்கமாக இருங்க. உறவுகள் எந்த வகையிலையும் பகைக்காதங்க. அவங்களோட மிக நெருக்கமாக உறவு பாலத்தை பேணிக்கங்க. வல்லம ரப்புல் ஆலமீன் மலர்ந்திருக்கின்ற இந்த கண்ணியமான நாட்களுடைய எல்லா சிறப்புகளையும் பெற்று அவன் விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து மடியக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.